வணக்கம் அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் ப்ரொஃபஷனலாக ஒரு கலர் ஸ்கீமை செய்து கொள்வது எப்படி என்பது பற்றிய டியூட்டோரியல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏற்கனவே ஒரு கலர் ஸ்கீமை க்ரியேட் பண்ணி அதனை எக்ஸ்போர்ட் பண்ணுவது எப்படி, அதனை ஃபிக்மாவுக்குள் எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது இம்போர்ட் பண்ணிக்கொள்வது, எப்படி அவற்றை கலர் ஸ்டைல்களாக அந்த எடுத்த கலர்களை எப்படி கலர் ஸ்டைல்களாக மாற்றிக்கொள்வது என்பது வரை பார்த்திருக்கிறோம். நாங்கள் இந்த டியூட்டோரியலில் அவ்வாறு க்ரியேட் பண்ணிய அந்த பேசிக் அல்லது ப்ரைமரி கலர் ஸ்கீமை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்வது, எப்படி அதனுடைய டிண்ட்களையும் ஷேடுகளையும் க்ரியேட் பண்ணிக்கொள்வது, அவற்றை எப்படி கலர் ஸ்டைல்களாக மாற்றி ஃபிக்மாவுக்குள் சேமித்து வைத்துக்கொண்டு ப்ரொஜெக்டுகளில் யூஸ் பண்ணுவது போன்ற விஷயங்களை இன்றைய டியூட்டோரியலில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக என்னோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவை, அன்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சப்போர்ட்டை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வீடியோக்குள் இப்போது போவோம். ஓகே, மிக்க நன்றி. டிண்ட்ஸையும் ஷேட்ஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுடையும் க்ரியேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் ஒரு நியூட்ரல் கலர் ஒன்னோட டிண்ட்டையும் ஷேட்ஸையும் கூட நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நியூட்ரல் கலரை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ இதை நாங்கள் பிரேக் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், நான் இந்த கலர் இந்த ப்ரைமரியில் உள்ள கலர் இல்லை. இப்போ நான் அதுக்கு தொடர்பு இல்லைன்ற மாதிரி நான் டிட்டாச் பண்ணி விட்றேன் இந்த ஸ்டைலு. அதாவது இது இப்போ சும்மா ஜென்ரல் கலராக மாறிடும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணும்போது இது ஒரிஜினல் கலர்லேயும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அது என்னன்றதை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரியாட்டி அதை விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த கலர் நாங்கள் எங்கள்கிட்ட நியூட்ரல் கலராக நாங்கள் எடுத்துருக்கோம். நியூட்ரல் கலர்லேயும் நாங்கள் ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். சரியா, டிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், ரெண்டையும் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இது மூணையும் நான் ஸ்க்ரீனில் கொண்டு வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதில் டிண்ட்டுக்கும் ஷேடும் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு இதுக்கு ஒரு ப்ளகின் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா, கலர் டிண்ட் ஷேட் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு ப்ளகின் உண்டு. அந்த ப்ளகின் எப்படி எடுத்துக்கொள்கிறது? நீங்கள் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ப்ளகினுக்கான ப்ளகின் காம்பனன்ட்ஸ் விஜெட்டுக்கான ட்ராப் டவுன். இங்கே போய்ட்டு ப்ளகின்ஸை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு இங்கே நாங்கள் கொடுப்போம் கலர் டிண்ட். பாருங்கள், கலர் டிண்ட்னு கொடுத்தோடனே பாருங்கள் வந்துருச்சு கலர் ஷேட்ஸ் அண்ட் டிண்ட் கிரியேட்டர். இந்த ப்ளகின் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ளகின். சரியா, கலர் டிண்ட் அண்ட் ஷேட் கிரியேட்டர்ன்றதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதை நாங்கள் ரன்னுன்றதை கொடுப்போம். சேவ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு ப்ளகினை நாங்கள் ரன் பண்ணும்போது அது அதில் அந்த ப்ளகின் இருக்குங்க ரீசெண்ட் இதில் லிஸ்ட்டில் இருக்கும். எங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அடிக்கடி ரன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணாலும் கூட இப்போ போய்ட்டு பாருங்கள், நான் அந்த கடைசியாக க்ரியேட் பண்ணது இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் இந்த சேவ்ன்றதை நான் அடிச்சிட்டேன்டா இது நம்ம இதில் வந்துடும். சரியா, பாருங்கள், இன்னொரு ப்ளகின் கூட இருக்குது. நாங்கள் சும்மா அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் டிண்ட்ஸ், ஜென்ரேட் ஷேட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போமே, ஜென்ரேட் டிண்ட்ஸ் சொல்லி க்ரியேட் பண்ணால் அங்கே பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது எத்தனை அதெல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் இதில் ஒன்றும் வச்சில்லை. அதே மாதிரி நாங்கள் இப்போ பாருங்கள், நான் காப்பி ஒன்று எடுத்துட்டேன். ஜென்ரேட் ஷேட்ஸ்ன்னு நான் கொடுப்பேன். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இதில் இவ்வளோ டிண்ட்ஸும் இவ்வளோ ஷேட்ஸும் இதில் க்ரியேட் பண்ணியிருக்குது. இது ஒரு ப்ளகின். இப்போ இது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே நான் இதை அன்டூ பண்ணிக்கொள்கிறேன். இதில் தனித்தனியாக நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. இது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த இதுக்கு போவோம். கலர் டிண்ட் அண்ட் ஷேட்ஸ் கிரியேட்டர். இது கலர் ஷேட்ஸ் அண்ட் டிண்ட் கிரியேட்டர்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய டூல் நீங்கள் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் கற்றுக்கொண்டதில் லேசானதை
நான் வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் கலரை எப்படி எடுக்கிறது, நீங்கள் இதில் வந்து அடிச்சுட்டு இப்போ ப்ரைமரி கலருண்டாக்கா இது செகண்டரி கலர் இங்கே இருக்குது. செகண்டரி கலரை நாங்கள் இங்கே கொடுத்துருவோம். சரியா? சரி, இப்போ இதில் வந்து அந்த கலரை நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் இதுக்கு போயிட்டாச்சு. என்னது, நீங்கள் செட்டிங்க்கு போனீங்கன்னாக்கா அந்த கலரை காட்டும். இந்த கலரை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிடுவீங்க. Ctrl+C அடித்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இங்கே வந்துருச்சு. சரியா? இப்போ இதில் வந்து ஜென்ரேட்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல்லாக வந்து அந்த அப்படியே ஷேட்ஸ் அப்படியே க்ரியேட் ஆகிடுச்சு. டிண்ட் ஷேட் எல்லாமே சேர்ந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம மெயின் கலர். சரியா? அதை எப்படி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது, எப்படி நாங்கள் வந்து இதுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கலர் மெயின் கலர் இங்கே இருக்குது. அதுக்கு 4 டிண்ட் 4 ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்குது. மொத்தம் 9 கலர் வந்துருச்சு. ஓகே, இது வந்து எங்களுக்கு தாராளமாக எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு போதுமாக இருக்கும். அப்போ இந்த கலரை வச்சு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த கலருக்கும் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு அது ப்ரைமரி கலர்ட வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம், முதல்ல திரும்ப போவோம். இந்த கலர்ட கோடை நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வோம். Ctrl+C அடித்து நான் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். சரியா? இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ திரும்ப நான் வந்து அந்த இதுக்கு போகிறேன். கலர் டிண்ட் ஷேட்ஸ் கிரியேட்டர் இதில் போயிட்டு நான் அந்த கலரை கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா? ஓகே, வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஜென்ரேட் அடிச்சு என்ன நடக்குது பாருங்கள். ஓகே, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு நான் வந்து கொஞ்சம் சின்னதாகிக்கொள்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் சின்னதாகிக்கொள்ளலாம். இது இந்த ஃப்ரேம் எங்களுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஃப்ரேம். இப்போ பாருங்கள், இந்த கலர்லையும் இது மெயின் கலர். இதுக்கு வந்து பாருங்கள், டிண்ட்டுகளை க்ரியேட் பண்ணியிருக்குது. ஒயிட் ஆட் பண்ணுறது மூலமாக, பிளாக் ஆட் பண்ணுறது மூலமாக ஷேடுகளை க்ரியேட் பண்ணியிருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து டிண்ட் ஷேட்ஸில் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் இந்த கலருக்கும் நாங்கள் வந்து பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நாங்கள் சும்மா தான் நாங்கள் கலர் எடுத்து நாங்கள் வந்து இதை லைப்ரரியில் நாங்கள் போடலை. நாங்கள் லைப்ரரிக்கு போடுவோம். அது லைப்ரரிக்கு போடுவோம். இப்படி போடுறதுன்றது வந்து நாங்கள் அதுக்கும் வந்து போயிட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இதை நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து எடுத்து போகிறேன். அதில் போயிட்டு அந்த கலரை பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? இது எந்த கலர், இந்த நியூட்ரல் கலர் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதுதான் இது. ஓகே, இப்போ பாருங்கள், அதுக்கும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, வெரி ஈஸி. இப்போ வந்து இதையும் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு நான் வந்து சின்னதாகிக்கொள்கிறேன். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரேமை நான் வந்து அடிச்சிடுறேன். செலக்ட் பண்ணியாச்சு, பேக் ஸ்பேஸ் அடித்து அடிச்சிடுறேன். இப்போ இது சின்னது பெருசாக இருக்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இது நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டு தான் போகிறோம். நாங்கள் வந்து முதல்ல இதெல்லாத்தையும் நாங்கள் லைப்ரரிக்கு எடுத்துகிட்டு இதெல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டு போகிறோம். சரி, இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த செட் அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த செட் அப்படியே நாங்கள் வந்து ரீநேம் பண்ணணும். சரியா? இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ப்ரைமரி 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900 கொடுக்க போகிறோம். ஏன் அது அப்படின்னு சொன்னால் 500ன்றது எப்பயுமே வந்து அந்த மெயின் கலருக்கு நாங்கள் வந்து 500ன்ற இதை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அடோபியோட கலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்க தர்ற சில கைடன்ஸ் இதை வச்சு நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் லிங்க்கை கூட எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். இப்போ இந்த நாங்கள் கலரை எடுத்தோம்னு சொன்னாக்கா அந்த 500ன்ற கலர் கீழே வர்றது எல்லாமே வந்து அதோட டிண்ட், மேலே வர்றது 600, 700 வர்றது எல்லாமே ஷேட்ஸ். இப்படி நாங்கள் வச்சுக்கொண்டோம்னா நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரியா? இதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து இதை எப்படி ரீநேம் பண்ணுறது, Command R அல்லது வந்து பாருங்கள், ரீநேம் பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். 9 லேயர்ஸை வந்து நான் ரீநேம் பண்ண போகிறேன், கீழேருந்து மேலே வர காட்டி. இப்போ இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நாங்கள் வந்து இந்த டாலர் சைனை கொடுத்துக்கணும். டாலர் சைன் எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், இது பாருங்க, இங்கே சாம்பிள் காட்டுது ப்ரிவியூவில், உங்களுக்கு பார்த்தா தெரியும். டாலர் சைனை கொடுத்துட்டு நான் வந்து என்னன்றதை கொடுக்க போகிறேன். பாருங்கள், என் பாருங்கள்,
அது ஒரு வேரியபிள்னு காட்டுறதுக்கு தான் அது வந்து நாங்கள் டாலர் சைனை கொடுக்குறோம். இப்போ வந்து நம்பர்ன்றது காட்டுறோம் பாருங்கள். நம்பர் கொடுத்தோன்னே பாருங்கள் 1லேருந்து 9 வரை காட்டியும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ 0 0 போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 100லேருந்து 900 வரை காட்டியுமான நம்பர்கள் அப்படின்றத காட்டுது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா பார்த்து வச்சுக்கோங்கன்னா சரி. இப்போ நாங்கள் ரீநேம் பண்ணோம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே 100லேருந்து 900 வரை காட்டியும் எல்லாத்தையும் நான் வந்து ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்டா, இது அப்படியே நாங்கள் வந்து நம்ம ப்ரைமரி கலர் ஸ்கீமுக்கு கொண்டு வர போகிறேன். ஏற்கனவே ப்ரைமரின்றது இருக்குது, அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் ப்ரைமரின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதை அவ்வளோத்தையும் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஃபிக்மா எப்படி காட்டுன்னு சொன்னால் primary/100 primary/200 அப்படின்னு காட்டி கொண்டு போவோம். அப்போ எங்களுக்கு தெரியும் ப்ரைமரியிலுக்கு உள்ள கலர்கள்லாம் வந்து இன்னென்ன கலர் தான் அப்படின்ட்டு. அதை வந்து நாங்கள் primary 100 primary 200ன்றலாம் கொடுக்குறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் 100 200 கொடுத்து 900 வரைக்கும் கொடுத்து அதை அப்படி ப்ரைமரின்ற ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டாலே எங்களுக்கு வந்து போதும். ஃபோல்டர் மூலமாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கொள்வது ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. நான் இந்த வீடியோ வந்து பெருசாக இருந்தால் நான் வந்து இதை 2க்கு நான் உடச்சி நான் போடுறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். வந்து இப்போ மற்ற கலர்லேயும் நாங்கள் வந்து சரி ஓகே, முதல்ல வந்து இந்த கலர் எல்லாத்தையும் எப்படி வந்து இதுக்கு கொண்டு வந்துடுறது, அதாவது லைப்ரரி உள்ளுக்கு எப்படி கொண்டு வந்துடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இன்னொரு பிளகின் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஸ்டைலர்ன்ற பிளகினை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பாருங்க வந்துருச்சு ஸ்டைலரை வந்து நான் ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சு போடுறேன். அதை வந்து நல்ல ஒரு பிளகின் அது, நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். இது பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டைல்ஸ் ஜென்ரேட் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. இப்போ வந்து ஜென்ரேட் ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ போயிட்டு பாருங்கள், இங்கே 100லேருந்து எல்லா ஸ்டைல்ஸையும் இங்கே காட்டுது. இங்கே பாருங்கள், see all 9 ஸ்டைல்ஸ். 100 200 300 400 500. நம்ம 500 தான் ப்ரைமரி மெயின் கலர். சரியா, இப்போ வந்து இதில் எது ப்ரைமரி கலர்னு சொல்ல முடியாது. என்னென்னா எல்லாமே ப்ரைமரியை பேஸ் பண்ணின டின்ட்ஸும் ஷேட்ஸும் தான் இதில் இருக்கிறதுனால இது எல்லாமே ப்ரைமரிக்கு தான் சொந்தம். எனவே நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படி செலக்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே வரக்காட்டியும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் முதல்ல வந்து அன்செலக்ட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இதிலேருந்து இது வரக்காட்டியும் இப்படி செலக்ட் பண்ணி மொத்தமாக இங்கே பாருங்கள் add to new folderன்று கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ப்ரைமரின்னு பேரை கொடுத்துட்றேன். சரியா, இப்போ பாருங்கள் ப்ரைமரியிலுக்கும் எல்லா கலரும் வந்துடுச்சு. சரியா, உண்மையில் இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து செகண்டரியை தான் நான் வந்து ப்ரைமரின்னு கொடுத்துட்டேன். ஓகே, செகண்டரி அது பிரச்சனை இல்லை. எது ப்ரைமரி எது செகண்டரின்றது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் முக்கியம். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி நாங்கள் அந்த ப்ரைமரி கலராக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறதையும் நாங்கள் முதல்ல ரீநேம் பண்ணிடுறோம். Command R யூஸ் பண்ணுறேன். ஓகே, Command R திரும்ப என்ன கொடுக்குறேன், $N00. சரியா, ஓகே, ரீநேம். இப்போ பாருங்கள் இங்கே என்ன நடக்குது, மேஜிக் மாதிரி எல்லாம் 100லேருந்து 900 வரை காட்டி வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன இதே பிளகினில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது இந்த ஒர்க் ஃப்ளோக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சைடுக்கு டிண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு சைடுக்கு ஷேட்ஸை க்ரியேட் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டருக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கீங்க. இது வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது வந்து இங்கேருந்து இங்கே வர காட்டியும் சரியாக நம்பர் சரியாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு நான் காட்டி தரேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால. ஓகே, இப்போ நாங்கள் அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டைலர் மூலமாக திரும்ப. ஓகே, இதில் என்ன சொல்கிறோம் நாங்கள், ஜென்ரேட் ஸ்டைல்ஸ் திரும்ப பாருங்கள், அவ்வளோதான், குயிக்காக வந்துடும் எல்லாமே. இப்போ அன்செலக்ட் பண்ணுறேன், இப்போ போய்ட்டு பார்க்குறேன் செகண்டரி, இங்கேருந்து இங்கே வரணும். இதெல்லாம் ப்ரைமரி கலர்ஸ். ஓகே, செகண்டரி நாங்கள் நம்ம ஆரம்பத்தில் க்ரியேட் பண்ணது தான் செகண்டரி. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன், இதை வந்து பாருங்கள் add new layer ப்ரைமரின்ட்டு விட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் செகண்டரி லுக்கு எல்லா கலரும் வந்துருச்சு, ப்ரைமரி லுக்கும் மற்ற கலர்லாம் வந்துருச்சு. இப்போ இது எங்களுக்கு தேவையா, இது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எங்களுக்கு போய்ட்டு இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி delete ஸ்டைல்னு கொடுத்துடலாம். இதையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி delete ஸ்டைல்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ப்ரைமரி கலர் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம், செகண்டரி கலர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நாங்கள் நியூட்ரல் செட் ஒன்று எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் பேஸ் என்று சொல்லிக்கொள்வோம். இதுக்கு வந்து பேர் இப்போ நாங்கள் வந்து இதை
இப்போ இன்னொரு சிஸ்டத்தில் நான் வந்து ரீநேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் லேயர்ஸ் எல்லாத்தையும். நாங்கள் வந்து முதல்ல பார்த்தேன் எப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து இங்கே வர காட்டியும் நாங்கள் வந்து கொமாண்டார் அடிச்சு பார்த்தோம். இப்போ வந்து பாருங்கள் இதில் ரீநேம் அதே தான் கொமாண்டார் இங்கே வருங்க ரீநேம்ன்றதை கொடுக்குறேன். திரும்ப அதே மாதிரி சொல்லமா N00 சரியா 100லேருந்து உங்களுக்கு வேண்டாம் இல்லை 1 தான் எனக்கு விருப்பம் 1 2 3 நான் வைக்க போகிறேன் இல்லாட்டி 10 20 30 வைக்க போகிறேன் அப்படின்னு கூட அது உங்கள் விருப்பம் அப்படி வைக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரீநேம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எல்லா கலரையும் நாங்கள் செலக்ட் பண்ண அவ்வளோ கலரையும் நான் வந்து டிலீட் பண்ணிடுவேன். இப்போ எங்களுக்கு தேவையா அதனும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் ஒரு புது கலரை நம்ம ப்ரொஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து சொல்லுவேன் இப்போ எனக்கு ஒரு கலர் தேவைண்டா இங்கே பாருங்கள் ஃபில் கலர் போயிட்டாச்சு. இந்த லைப்ரரி சிம்பிள் ஸ்டைலை நாங்கள் அடிக்கிறேன். அடிச்சுட்டுன்றாலே எல்லாத்தையும் காட்டுது பாருங்கள். இது செகண்டரியை காட்டுது. ப்ரைமரி அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ப்ரைமரியை காட்டுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேஸை காட்டுது. இப்போ எங்களுக்கு எந்த கலர் வேணுன்றாலும் எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ப்ரைமரி கலர் தேவை 500 இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி. எங்களுக்கு வேறு இடங்கள்லையும் எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் இதை கிளிக் பண்ணி கூட எங்களுக்கு கலரை மாற்றிக்கொள்ளலாம் வேண்டிய மாதிரி. பாருங்கள் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அது செகண்டரி /500 காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து இன்னொரு டிண்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்கா கிளிக் பண்ணியாச்சு. டிண்ட்டை வந்து நாங்கள் வந்து இதை பார்த்தா 200 கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறோம். இதில் வந்து சரியா இதில் வந்து எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வர வேண்டியிருக்குது. எங்களுக்கு சும்மா சொல்லுவோம் மை டைட்டில் அப்படின்னு கொடுப்பேன். இதில் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து நான் வந்து ஃபாண்ட்டை வந்து பிளாக்ன்ற இதுக்கு வச்சு ஃபாண்ட் சைஸை வந்து நான் வந்து ஒரு 48க்கு வைக்கிறேன். சரியா இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து நான் இதே தீமில் நான் போகணுன்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து இதை வந்து செகண்டரி கலரில் 200க்கு வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் வர்றதுக்காக வேண்டி எனக்கு இதை போயிட்டு இங்கே பாருங்கள் ஃபில் கலரில் போயிட்டு இங்கே பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணியாச்சு. செகண்டரி கலரில் 700 சூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து தீம்ஸுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு போகலாம். சரியா பாருங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகே ஹோப் யூ லைக் திஸ் டியூட்டோரியல். நான் தொடர்ச்சியாக என்னென்ன நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்போ இந்த கிரியேட் பண்ண இந்த கலர்களை எப்படி யூஸ் பண்ணுறன்றதை கூட நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன். அடுத்தடுத்த டியூட்டோரியலில் நாங்கள் வந்து எப்படி இப்போ டைப்போகிராஃபி ஸ்டைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை எப்படி வந்து நாங்கள் இங்கே சேவ் பண்ணி வைக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான அதில் ரிதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஓகே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக என்னோட கேட்டுக்கொள்கிறேன். ஓகே நன்றி.